இந்தியாவை ஜனநாயக குடியரசு நாடாக மீட்டெடுக்க அரசியலமைப்பு சாசனம் இயற்றப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவை கொண்டாட மத்திய அரசு முடிவு. உச்சநீதிமன்ற வளாக அரங்கில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்வில் பிரதமர் உரையாற்றுகிறார். அரசியல் சாசனம் ஏற்கப்பட்டு 75 ஆண்டு நிறைவை ஒட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு தமிழக அரசு ஏற்பாடு. உயர்நீதிமன்றம் முதல் பள்ளி கல்லூரிகள் வரை இன்று அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. நாகையில் இருந்து 740 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா என தொடர்ந்து கண்காணிப்பு. சென்னையில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் தகவல். கன முதல் மிக கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் புதுவை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யும். ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்த வானிலை ஆய்வு மையம். சென்னை, கடலூர், நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த பருவ தேர்வுகள் ஒத்திவைப்பு. ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிப்பு. பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். வரும் டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்குகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர். எத்தனை நாட்கள் கூட்டத்தொடரை நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் தகவல். கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்பதை போல பாமக நிறுவனர் ராமதாஸ் எதற்கெடுத்தாலும் ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். மதுரை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 2 இடங்களில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மோதல். முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் தொண்டர்கள் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. நான்கு நாள் பயணமாக நாளை தமிழகத்திற்கு வருகை தருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரி, திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக தகவல். சென்னை ஆவடி அருகே உள்ள இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் மீது இளைஞர்கள் கண்மூடித்தனமாக தாக்குதல்.
இரும்பு மற்றும் ஸ்டீல் பைப்களை கொண்டு தாக்கியதில் முதியவர் படுகாயம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி பக்தர்களின் நலன் கருதி QR கோட் ஒட்டப்பட்ட ஆட்டோக்களை மட்டுமே இயக்க அனுமதி. QR கோட் இல்லாத வெளிமாநில ஆட்டோக்களை இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை. தாமிரபரணி ஆற்றில் தூய்மை பணி மேற்கொள்ள மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்கீடு செய்து உள்ளதா? உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. விழுப்புரம் அருகே நிலத்தகராறில் தம்பி மற்றும் மைத்துனரை குத்தி கொலை செய்த அண்ணனுக்கு இரட்டை ஆயுள். திண்டிவனம் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சென்னை வலசரவாக்கத்தில் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதாக கூறி 50 சவர நகைகளுடன் சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்ற நபர். பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார். சபரிமலையில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பம்பை, நிலக்கல் பகுதிகளில் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பக்தர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தல். மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சரான ஏக்நாத் ஷிண்டே இன்று ராஜினாமா செய்கிறார். பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக அரசும் இன்றே பதவியேற்கும் என்றும் தகவல். அந்தமான் கடலில் மியான்மரில் இருந்து வந்த மீன்பிடி படகில் இருந்து 5.5 டன்கள் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த இந்திய கடலோர காவல் படை. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகுடன் 6 பேரை கைது செய்து விசாரணை. விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த IPL மெகா ஏலம். வீரர்களை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கிய அணியின் உரிமையாளர்கள். உலக அளவில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அணிகளுக்கான தரவரிசை பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்தது இந்திய அணி. பாரத் கவாஸ்கர் கோப்பையின் முதல் போட்டியை வென்றதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ளியது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி, விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள விடுதலை 2 திரைப்படம். படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. நானும் ரவுடிதான் பட பாடலை பாடிய விக்னேஷ் சிவன், நயன்தாரா தம்பதியின் மகன்கள். மழலை மொழியில் கோரஸாக பாடும் காட்சிகள் இணையத்தில் வைரல். Ananta.